புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இளம் நடிகர் அதிர்ச்சியில் தமிழ் சினிமா திரையுலகம் கண்ணீரில் முடிந்த அவரது இறுதி பயணம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இளம் நடிகர் விஷால் அவர்கள். அப்படியாப்பட்ட விஷால் தமிழ் சினிமால இளம் நடிகர் செல்லமே அப்படிங்கிற படத்துல அறிமுகமானாரு. இந்த முதல் படமே இவருக்கு பயங்கர வெற்றியை தேடி கொடுத்துச்சு. ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களமா இந்த திரைப்படம் அமைஞ்சது. அதன் பிறகு விஷால் அவர்கள் தமிழ் சினிமால அவர் தொடர்ந்த திரைப்பயணம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வேற லெவல் தான். அவர் நடித்த எல்லா படமும் மக்களுக்கு பயங்கர வெற்றி திரைப்படமா அமைஞ்சது. ஏன்னா ஒவ்வொரு படத்துலையுமே தன்னை முழுமையா நிரூபிச்சாரு. நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, என்னுடைய படங்கள் எல்லாமே மாசா இருக்கும் அப்படின்னு அதிரடி சண்டை காட்சிகள் கூட அவர் பேசக்கூடிய அந்த டைலாக்லாம் மக்களை பயங்கரமா கவர்ந்து இழுத்துச்சு. அதனாலேயே உள்ள வந்த கொஞ்ச நாட்களே தமிழ் சினிமாவுடைய அதிரடி ஆக்ஷன் ஹீரோவா மக்களால் கொண்டாடப்பட்டாரு விஷால் அவர்கள். இப்படி போயிருந்த விஷால் தொடர்ந்து தமிழ் சினிமால அதே மாதிரி நடிச்சிருந்தா இந்நாட்டுக்கு கண்டிப்பா இன்னும் ஒரு பெரிய நடிகரா உயர்ந்திருக்கலாம். ஆனா விஷால் அப்படி பண்ணாம இடையில சினிமா சங்கத்துல சேர்ந்து சங்கத்தை நான் ஒட்டுமொத்தமா மாத்தி அமைக்க போறேன், சங்கத்துக்காக நான் நிறைய பண்ண போறேன் அப்படின்னு விஷால் சில தவறான விஷயங்களை பண்ணாரு. இதுல விஷாலுக்கு நிறைய பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாம விஷால் நேரடியாவே நிறைய நடிகர்களை எதிர்த்துக்கிட்டாரு. இதன் காரணமா விஷாலுக்கு நிறைய பிரச்சனை. அதனால சினிமால சரியா கவனம் செலுத்த முடியல. அதனால விஷாலுக்கு நிறைய படம் தோல்வி. அது மட்டும் இல்லாம சில தயாரிப்பாளர்கள் விஷால் வச்சு படம் பண்றதுக்கு முன் வரல இந்த பிரச்சனை காரணமா. அதனால விஷாலே தனியா விஷால் பிலிம் ஃபேக்டரி அப்படின்னு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஓபன் பண்ணி அதன் மூலமா படங்களை தயாரிக்க ஆரம்பிச்சாரு. அதுல நிறைய படம் தோல்வி. அதன் காரணமா நிறைய லாஸ், நிறைய நஷ்டம், அதை சரி கட்டுறதுக்கு நிறைய கடன், நிறைய பிரச்சனை சந்திச்ச விஷாலுக்கு அதே நேரத்துல நடிகை வரலட்சுமி கூட காதல் ஏற்பட்டுச்சு. அவங்கள திரும்ப பண்ணிக்க போறாரு அப்படின்னு விஷால் சொன்னாங்க. ஆனா அந்த நேரத்துல சரத்குமார் ஏற்பட்ட நேரடி மோதலால வரலட்சுமி ராதிகாவை திடீர்னு பிரேக்கப் பண்ணிட்டாங்க. காதல் தோல்வி ஒரு பக்கம். இப்படி தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த நேரத்துல நிறைய விஷால் தனது நண்பர்களோடு சேர்ந்து அதிகமா குடிப்பழக்கத்துக்கும் புகைப்பழக்கத்துக்கும் அடிமையா இருந்திருக்காரு. அதெல்லாம் அப்புறம் அவரு கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து மீண்டு வரத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறத தாண்டி அவங்க குடும்பத்தினர்கள் அவரை மீட்டு கொண்டு வரத்துக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சுதான் அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து மீண்டும் தமிழ் சினிமால படம் நடிக்க ஆரம்பிச்சாரு. நடிச்ச படங்கள்ல சில படம் வெற்றி அடைஞ்சது, சில படம் படு தோல்வியும் அடைஞ்சது. இப்படி போன இந்த விஷாலுக்கு திடீர்னு சாய் தனுஷிகா கூட திருமணம் அப்படின்னு ஒரு சில செய்திகள் இணையத்துல அதிவேகமா பரவ ஆரம்பிச்சது. அதை கேட்டதுக்கு விஷாலும், ஆமா, நான் காதலிச்ச வரலட்சுமியே திரும்ப பண்ணிட்டாங்க, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு திரும்ப பண்ணிக்காம இருக்கணும்? சோ இது வரைக்கும் நான் வரலட்சுமிக்காக வெயிட் பண்ணேன், கண்டிப்பா வரலட்சுமி என்ன புரிஞ்சுக்கிட்டு திருமணம் பண்ணிப்பான்னு. ஆனா வரலட்சுமி என்ன புரிஞ்சுக்கல, அவர் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டா, நான் மட்டும் பண்ணிக்காம இருக்கணுமா? நானும் திரும்ப பண்ணிக்க போறேன் அப்படின்னு விஷால் அறிவிச்சாரு. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் உனக்கு புத்தி வந்துச்சே, ஒழுங்கா திரும்ப பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட செட்டில் ஆகி நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல தான் திடீர்னு விஷாலுக்கு இப்போ உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. லாஸ்டா விஷால் அவர்கள் ஒரு படத்துடைய ப்ரமோஷன்ல கலந்து வந்திருப்பாரு, மதகஜ ராஜா. அந்த பட ப்ரமோஷன்ல கை காலம் நடுக்கம் ஏற்பட்டு ஆளே பார்க்கறதுக்கு வித்தியாசமா ரொம்ப ஒரு மாறி இருந்திருப்பாரு. என்ன ஆச்சுப்பா விஷாலுக்கு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் விஷால் இடையில தான் தோத்து போயிட்டான் அப்படின்னு அதிக மது பழக்கத்துக்கும் புகை பழக்கத்துக்கும் அடிமையான அவருக்கு திடீர்னு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா தான் அவருக்கு இந்த கை கால் நடுக்கம், உடல்நலம் இல்லாம போடலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த புற்றுநோய் பாதிப்பு அப்படிங்கிறது உடம்புல அளவுக்கு அதிகமா பரவதன் காரணமா அவரால் இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் உடல்நிலை அப்படிங்கிறது மிக 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 மோசமா இருக்கு அப்படிங்கிற செய்திகள் மருத்துவ மூலியமா வெளியாயிருக்கு. அதுவும் இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான நிலைமையில, கவலைக்கிடமான நிலைமையில மருத்துவமனையில அவரு அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னும் மருத்துவர்கள் இப்போ கைவிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தமிழ் சினிமாவில் ஏற்பட்டிருக்க உச்சகட்ட ஒரு சோகமா மாறி இருக்கு.